பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிற இந்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவரே, தம்முடைய இரக்கத்தினாலே கழிந்த ஒரு வார காலம் எங்களை பேணி பாதுகாத்தீர். எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் விண்ணிலிருந்து கடவுள் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்தீர். எந்த விதமான தீமைகள் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாதபடி கடவுள் காத்து கொண்டீர். நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இந்த ஓய்வு நாளை கடவுள் எங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிறேன். அதற்காக கடவுளுக்கு நன்றி. இந்த ஓய்வு நாள் தொழுகையிலும் எல்லா மக்களும் இணைந்து பங்கு பெற்று உம்மை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்கிற தயவை நினைத்து ஆண்டவரை போற்றுகிற பொழுது தம்முடைய பிள்ளைகள் பங்கு பெறுகின்ற வாய்ப்பையும் ஆண்டவர் தாராளமாக தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து நிற்கிறோம். சுவாமி, ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்வதும் ஆராதனையிலே பங்கு பெறுவதும் ஆண்டவரை துதிப்பதும் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பேறு. அது இலவசமாய் தந்திருக்கிற ஆண்டவர் அகமகிழ்ந்து பரிசுத்தத்தோடு நாங்கள் இதில் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை பெறவும் ஆண்டவர் கிருபை தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த அமைதியின் தேவன், எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்கிறவர், அனைத்து புத்திக்கும் மேலான அமைதியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆண்டவர், இந்த தொழுகையிலே நாங்கள் அதை அனுபவிக்க ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் வழியாக இந்த தொழுகையில் இணைகிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இதற்குள்ளாக சென்று தம்முடைய பிள்ளைகள் ஆசி பெற உன்னகத்தின் ஆண்டவர் துணை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொழுகையை பயன்படுத்துகிற எல்லா பகுதிகளும் கடவுள் பிரியமாக அமையட்டும். ஜெபத்தோடு ஆரம்பிக்கிறோம். உம்முடைய மிகுதியான பிரசன்னம் உங்களோடு இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் வழியாக கேட்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பரிசுத்தமான தொழுகையை ஆண்டவருக்கு மகிமையாக ஞான பாடலில் 45வது பாடலை பாடி நாம் துவங்குவோம். ஞான பாடல் பாடல் எண் 45. பராபரனே, உமது ராஜாசனத்தின் அண்டைக்கு பணிந்து தாழ்மையாய் வரும் இப்பாவியே தள்ளாதேயும். ஞான பாடல் பாடல் எண் 45. Lord.
119வது சங்கீதம் வசனங்கள் 161 துவங்கி 176 முடிய உள்ள வசனங்களை நாம் முறையாக படிப்போம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாள் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே, உம்மை ரட்சிப்புதான் நான் கர்த்தருக்கு உம்முடைய கற்பனைகள் படியே செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறவன் என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. என் ஆத்துமா அப்படி திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. காணாமற் போன ஆட்டை போல வழித்து போனேன், உமது அடியனை தேடுகிறார், உமது கற்பனைகளை நான் மறவேன். ஜெபம் செய்வோம். இறையவரின் திருவடிகளில் நம்மை இணைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை இலவசமாக அவர்தம் அருளால் பெற்றிருக்கிறோம். பரிசுத்தமான கடவுள், பரிசுத்தமான குமாரன் வழியாக வழங்கப்பட்டிருக்கிற அமைதியிலுள்ள வாழ்வு, ரட்சிப்பு, கனம் பொருந்திய பரிசுத்தம், இவைகளில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோமோ, என்றென்றைக்கும் தமது பிள்ளைகளை பங்கமில்லாமல் உத்தம வழிகளில் உண்மையோடும் செம்மையோடும் நடத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து நம்மில் ஒருவராக அவதரித்திருக்கிறார். பாவம் நிறைந்த உலகம், தீர்க்கர்களை அசட்டை பண்ணின உலகம், பரிசுத்தவான்களை ஊடகமாக பயன்படுத்தி சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு செவிகொடாமற் போன உலகம், சமாதானமற்று அமைதலிழந்து அனுகிரக நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் பாவத்திலே மூழ்கி பாவத்தில் அமிழ்ந்து கொண்டிருந்த உலகத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தால் மீட்டிருக்கிறார். வருத்தப்படுகிறவர்களையும் பாரம் சுமக்கிறவர்களையும் தன்னண்டையில் வருவதற்கு அழைப்பு கொடுத்த ஜீவனுள்ள ஆண்டவர் இன்றும் பாவத்தாலும் பாவத்தின் தன்மைகளினாலும் பல நிலைகளில் கரைபற்றிருக்கிற நம்மை வா என்று அன்போடு அழைக்கிறார். யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் தங்குவான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. தந்தையை விட்டு
பிரிந்த குமாரன் மீண்டுமாக உணர்வு பெற்று, நான் எழுவேன், தகப்பனிடத்தில் செல்வேன், தந்தையே, உமக்கு விரோதமாக நான் தவறு இழைத்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று கேட்பேன். அன்பர்களே, இந்த ஒரு தன்மை, இந்த நிலை மீண்டும் நம்மில் எழச் செய்வோம். நம்மில் ஏற்பட்டிருக்கிற குறைவுகளை, குற்றங்களை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற தடை செய்கிற எல்லா விதமான பாவங்களையும் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்று பரிசுத்த வாழ்வு தொடருவதற்கு ஒன்று கூட நம்மை ஆயத்தப்படுத்துவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்த்து பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பின பரமனுக்கு உள்ளார்ந்த இருதயத்தோடு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தரே என்னை சுகமாக தங்க பண்ணினார், கர்த்தரே எனக்கு சமாதான வாழ்வை தந்தார், கர்த்தரே எனக்கு அமைதியிலுள்ள சூழல்களை தந்தார். கடுமையான காலங்களிலும் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு துடித்த நேரங்களிலும் ஆண்டவர் நமக்கு துணை செய்தார். துன்ப வேளைகளில், துயர வேளைகளில் துணை வேண்டி நின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு பரத்திலிருந்து அவர் அன்பை வெளிப்படுத்தினார். நாம் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிப்போம். ஒரு நாள் கூட, ஒரு வாய்ப்பு கூட, ஒரு தொழுகையை கூட, தொழுகை நாளை கூட நமக்கு இணைத்து தந்து ஆண்டவரை துதிக்கும் துதியோடு கூட, ஒருவேளை இந்த ஊடகத்தின் வாயிலாகவும் இருக்கலாம், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறாரே. ஆயுசு நாட்களை நமக்கு கூட்டி தந்திருக்கிறாரே. அருள் செல்வங்களை நமக்கு வழங்கி இருக்கிறார்களே. அவருக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்போம். முன் சென்ற நாட்கள், முன் சென்ற வாரத்தின் ஒவ்வொரு மணி நேரங்களையும் இமைப்பொழுதும் கைவிடாமல் நம்மை காத்து கொண்டார். இன்னல்கள், ஆபத்துகள், விபத்துகள், எதிர்பாராத சில சம்பவங்கள், சூழல்கள், இவைகளிலிருந்தெல்லாம் நம்மை தற்காத்து கொண்டார். நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய உடைமைகளையும் ஆண்டவர் கருத்தாய் விசாரித்து கண்காணித்து பாதுகாத்தார். நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணி சாட்சி மிகு வாழ்வதற்காக அவரது பிள்ளைகளாக இதுவரைக்கும் தொடர்ந்து இந்த உலகத்தில் நிலை கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் வாயிலாக நமக்கு எல்லா உதவிகளையும் ஆண்டவர் செய்தார். நன்றி செலுத்துவோம். இம்மையின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல கால சூழலுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கும் நம்முடைய குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் ஆண்டவர் வழங்கி இருக்கிற அமைதல், சமாதானத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்லதோர் தேசத்திலே நாம் வாழுகிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.
விசுவாச வாழ்க்கையில் பற்பல நல்ல அனுபவங்களை நமக்கு தந்து, அந்த அனுபவங்கள் வாயிலாக நல்ல பாடங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கற்பித்து தந்து கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நல்ல கால சூழலுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். திருச்சபைக்காய் நன்றி செலுத்துவோம். அவருடைய பிரமாணங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கிறிஸ்து இயேசுவினால், அவருடைய பாடு மரணத்தினால் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு அவர் வரும் நாள் வரைக்கும் நம்பிக்கையோடு காக்கப்படும் என்ற உறுதியான ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இயேசுநாதர் கற்பித்து தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். இந்த நாளுக்கான திருமறை பாடம் சகரியா தீர்க்கரின் புத்தகம் 8வது அதிகாரம் 12 துவங்கி 19 முடிய உள்ள திருவார்த்தைகள். சகரியா அதிகாரம் 8 வசனங்கள் 12 துவங்கி 19 முடிய. விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே.
ஜெபிப்போம். எங்களை அளவு கடந்து மேன்மைப்படுத்தி வருகின்ற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஊடகத்தின் வாயிலாக உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆண்டவருக்கு தந்திருக்கின்ற மேன்மையான வாய்ப்புகளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்காக நாங்கள் கடந்து செல்கின்றோம். தூய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒன்றுக்கு மதமாத அடியனை மறைத்து ஆண்டவர் எதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகின்றீரோ அதே அருமையான பிள்ளைகள் பெற்று ஆசீர்வாதத்தோடு பயணிப்பதற்கு ஆண்டவர் இந்த தொழுகையில் ஊடாக உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலை தொழுகையிலே ஊடகத்தின் வழியாக இவருடைய வார்த்தையை கேட்கின்ற இறை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கின்ற இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், மை பீஸ் ஐ கிவ் டு யூ என்று சொல்கின்ற தலையத்தின் கீழே ஆண்டுடைய வார்த்தையை சிந்திப்பது மிகவும் பொருந்தும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகின்றேன். நாம் வாழும் இந்த உலகிலே ஒவ்வொரு நாளும் பல்வேறு மாற்றங்களை நாம் எதிர்கொள்கின்றோம். மனிதன் அமைதியாக சமாதானமாக வாழ பல எதிரடை தடைகளை இந்த உலகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அரசியல், சமூகம், சமய வட்டங்கள் பல வேறுபட்ட கருத்தை உருவாக்கி மோதல்களும் வன்முறைகளும் அழிவும் உயிர்கொலைகளும் சர்வசாதாரணமாகி இன்று பல நிலையிலே மனிதன் தீமைக்கும் அழிவுக்கும் காரணமாக இருந்து உலகம் இன்று அமைதியற்ற ஒரு உலகமாக காணப்படுகின்றது. இந்த சூழலிலே தான் நாம் விரும்புவது சமாதானம். சமாதானம் என்ற வார்த்தை எபிரேய சொல்லிலே ஷாலோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஷாலோம் எல்லா நன்மையையும் உள்ளடக்கியது. ஆனால் மனிதன் சுயநலமும் பெருமையும் மட்டும்தான் கொண்டு நான் என்கின்ற ஆணவத்தோடு இந்த உலகத்திலே தீமையையும் பெற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அமைதியை ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் மனிதன் இன்று அமைதியற்றவனாக இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றான். அமைதி வாழ்வில் எழுச்சியை உண்டு பண்ணுகிறது. அதை நாம் இயேசுநாதரிலே கற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகின்றோம். அந்த இயேசுநாதர் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற போது நாம் இந்த உலகத்திலே அமைதியாக வாழ முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. புனித அகஸ்டின் அவர்கள் சொல்லுகின்ற போது, இறைவா, எங்களை நீர் உமக்காக படைத்திருக்கின்றீர், நாங்கள் உம்மை அடையும் வரை நிம்மதி கிடையாது, அமைதி கிடையாது என்று உரைக்கின்றார். இறைவன் இணைந்தால் நம்முடைய வாழ்விலே அமைதி உண்டு என்று சொல்லுகின்ற வார்த்தையை புனித அகஸ்டின் இந்த அருமையான சிந்தனையிலே அவர் சுட்டி காட்டுகின்றார். ஆம், இறைவனுடைய ஜனமே, அமைதியை தேடி மனிதன் ஓடுகின்றான். நிலைகுலைந்தவனாக இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றான். அமைதி தருகின்ற ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கின்ற போது மேன்மையான நன்மைகளை இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானியாகிய ராபர்ட் வேரா என்கின்ற மனிதன் அணுகுண்டை கண்டுபிடிக்கின்றார். ஒரு குழுவோடு இணைந்து அந்த அருமையான அணுகுண்டை கண்டுபிடித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த நிலையிலே அமெரிக்க பாராளுமன்றம் கூட்டப்படுகின்றது. அப்போது இந்த அணுகுண்டை பற்றி பேசுவதற்காக அவரை அங்கே அழைக்கின்றார்கள். அவர் அதை பற்றி விரிவாக அங்கே எடுத்துரைக்கின்றார். எல்லோரும் ஆர்வத்தோடும் கவனத்தோடும் உற்சாகத்தோடும் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே கேட்டு முடிந்த பிறகு ஏதாவது கேள்வி உங்களிடத்தில் இருக்கிற என்று சொல்லி கேள்வி எழுப்பப்படுகின்றது. அப்பொழுது ஒரு மனிதன் எழும்பி ஒரு கேள்வியை கேட்கின்றான். என்ன கேள்வி என்று சொன்னால், அணுகுண்டு நாச வேலையை செய்கிறது, மக்களை இழக்க செய்கின்றது, அழிவுக்கு நேராக செல்கிறது என்று சொல்லி, அமைதியையும் இழக்க செய்கிறது என்று சொல்லி, பல நிலையிலே தீமையை கொண்டு வருகிறது என்று சொல்லி அங்கே இந்த மனிதன் சொல்லுகின்றான். அப்பொழுது அந்த விஞ்ஞானி ராபர்ட் வேரா சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், இதற்கு மாற்று மருந்து உண்டா என்று சொல்லி அவரிடத்திலே கேட்கின்றார்கள்.
அப்பொழுது மாற்று மருந்து உண்டா என்று சொல்லி கேட்கின்ற போது அந்த விஞ்ஞானி சொல்லுகின்றான், மாற்று மருந்து உண்டு என்று சொல்லி. அப்பொழுது பாராளுமன்றமே எழும்புகிறது. எழும்புகின்ற போது அந்த ராபர்ட் வேரா சொல்கின்றார், என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதுதான் சமாதானம் என்று சொல்லி, சமாதானமாக இருந்தால் உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள் விஞ்ஞானி ராபர்ட் வேரோ சொல்கின்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆண்டுடைய தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்விலே சமாதானம் இழைந்து மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். இறைவசனத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கின்றது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த உலகிலே நாம் இருக்கின்ற போது அமைதிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இந்த திருமறை வசனம் அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இறைவன் தரும் அமைதியை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று திருமறை வழியாக சிந்திப்பது மிகவும் சாத்தியமாக இருக்கும். இயேசுநாதர் விரும்புகின்ற அமைதி என்ன என்று சொல்லி 3 தலைப்பிலே நான் ஆண்டுடைய வார்த்தையை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக பார்க்கின்ற போது அருமையானவர்களே, அமைதியை ஆண்டவர் தருகின்றார். அந்த அமைதி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அமைதி வன்முறையிலிருந்து மனம் திரும்ப செய்கிறது. அமைதி வன்முறையிலிருந்து மனம் திரும்ப செய்கிறது. வன்முறை மனிதனை அழிக்கின்றது. வன்முறை இறைத்தன்மையை அழிக்கின்றது. வன்முறை மூலம் உலகத்திலே மனிதன் அழிக்கப்படுகின்றான். எதையும் யோசிக்காதபடி மனிதன் வன்முறையை மேற்கொள்கின்றான். அதன் மூலமாக வாழ்வை இழைக்க செய்கின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையிலே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வன்முறை மூலமாக இன்று உலகத்திலே மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். வன்முறை சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அழிந்து போகின்ற இந்த உலகத்திலே வன்முறைவாதிகளாக மாறுகின்றோமா? இல்லை என்று சொன்னால் அமைதி தருகின்ற ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கின்றோமா? நாம் வன்முறையை மாற்றி ஆண்டவர் சமூகத்திலே அமைதியோடு வாழ ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கின்றார். அருமையான இறைஜனமே, நம்முடைய வாழ்வு இன்று எந்த நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றது? அருமையானவர்களே, உலக நாடுகளை எல்லாம் நடுங்க வைக்கிற அளவுக்கு 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நியூயார்க் உலக வர்த்தக கட்டிடங்களின் மீதும் அமெரிக்க இராணுவம் அங்கே பாருங்கள் தலையிடமாக கொண்டு அங்கு இடத்திலே விமானங்களை மோதி அல்கைதா பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். ஏறக்குறைய 3000 பேர் கொன்று குவிக்கப்படுகின்றார்கள். உலக வரலாற்றிலே இது ஒரு கரும்புள்ளியாக அங்கே சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதலை நடத்தின அல்கைதா பயங்கரவாதவாதிகளுக்கு தஞ்சமளித்த ஆப்கானிஸ்தான் மீது அமெரிக்கா தாக்குதல் செய்து 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அமெரிக்க ஆட்சி அதிகாரத்திலே அங்கே சென்றது. பாருங்கள், தாலிபான்களை விரட்டியது. இப்படியாக சுமார் 20 ஆண்டுகள் அமெரிக்கா அந்த இடத்திலே கைவசம் வைத்திருந்தது. திடீரென்று அங்கே அமெரிக்க படை அங்கே விலக்கப்படுகின்றது. அங்கே ஆப்கானிஸ்தானுடைய நகரத்திலே தாலிபான்கள் மீண்டும் தங்களுடைய வாழ்வை அவர்கள் ஏற்றுகின்றார்கள். அருமையான இதனுடைய பிள்ளைகளை, வன்முறை மக்களை பீதியடைய செய்கின்றது. தாலிபான் வரவேற்கின்றார்கள். சக நாட்டுகை தாலிபான்கள் வரவேற்கிறார்கள். அனைத்து வெளிநாட்டு படைகளும் நமது தூய்மையான தியாக பூமியை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று சொல்லி அங்கே வன்முறை சூழலிலே அமைதி பெருக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் இன்று அந்த நாடானது வன்முறை சூழலிலே காணப்படுகின்றது, தீமை நிறைந்து காணப்படுகின்றது. மனிதன் நாளை தினத்திலே என்ன நடைபெறும் என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகின்றான். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்வை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வு இன்று எந்த நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றது? ஆண்டவரிலே நம்முடைய வாழ்வு காணப்படுகின்றதா? இறைவனை நோக்கி பார்க்கின்ற கண்களை பெற்ற நாம் இறைவனோடு நம்முடைய வாழ்வை மேலோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோமா? திருமறையிலே 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 12 உடைய இறைவசனங்களை பார்க்கின்ற போது அருமையானவர்கள் அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இஸ்ரவேலினுடைய முதல் அரசன் சவுல் தன் அரச பதவியை பெற்ற பிறகு எப்படியாவது அந்த அரச பதவியை தாவீது பெற்றுவிடுவானோ என்கின்ற ஒரு பொறாமை குணம் இந்த சவுலுக்கு காணப்படுகிறது. பாருங்கள், அதன் மூலமாக அவன் பயப்படுகிறான். மாத்திரமல்ல, எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வகை தேடுகின்ற ஒரு மனிதனாக இங்கே காணப்படுகிறான். பாருங்கள், திருமறையிலே 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கின்றது. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நான் இதுதான் என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை
மெல்ல அறுத்து கொண்டான். இந்த கால வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் வகை தேடுகின்றான். ஆனால் அந்த இடத்திலே பாருங்கள், அவன் காப்பாற்றப்படுகின்றான். ஆனாலும் அந்த நேரத்திலே பாருங்கள், சவுலை கொலை செய்வதற்கான எல்லா வழிவாசலும் கிடைக்கப்படுகின்றது. தாவீதுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், சவுலை கொலை செய்யுங்கள் என்று சொல்லி. ஆனாலும் தாவீது சொல்லுகின்றான், சவுல் ஆண்டுடைய அழைப்பை ஏற்று அருட்பணியின் மூலமாக அருள்பொழி பெற்றவன். இந்த சவுலை நான் எதற்கு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, எதற்கு வன்முறையை நான் தூண்ட வேண்டும் என்று சொல்லி அங்கே பாருங்கள் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு காணப்படுகின்றான். அந்த நிலையிலே தான் சவுலை தாவீது சந்திக்கினான். பாருங்கள் 12 வசனம் சொல்கின்றது, என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரே என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். நீரே என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர் என்று சொல்லி தாவீது அங்கே சொல்லுகின்றான். பாருங்கள் என்னுடைய பிள்ளைகளே, வாழ்விலே பல தருணம் கிடைக்கப்பட்டது. சவுல் நினைக்கின்றான் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வன்முறையோடு காணப்படுகின்றான். ஆனால் தாவீது அந்த இடத்திலே மாற்றத்தை விரும்பி அந்த இடத்திலே பாருங்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரிடத்திலே சொல்லுகின்றான், நீரோ என் பிராணனை வாங்க வேட்டையாடுகிறேன் என்று சொல்லி அங்கே பாருங்கள் சவால் விடுகின்றான். நம்மை காயப்படுத்தியவர்கள் எவராயிருந்தாலும் அவரை முழுமையாக மன்னித்தால் சமாதானம் உறவு நமக்கு வலுப்படுகின்றது. இங்கே சவுல் தாவீது உறவு வலுப்படுவதற்கு பழிவாங்குகின்ற எண்ணம் அல்லாதபடி அங்கே பாருங்கள் பல வாய்ப்பு கிடைத்த பிறகும் அவன் பழிவாங்காதபடி அந்த இடத்திலே பாருங்கள் மேன்மையான நன்மைகளை சவுலுக்கு தந்தான் என்று சொல்லி திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 44 சொல்லுகின்றது. இயேசுநாதர் சொல்லுகிறார், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களை துன்பப்படுத்துகிற மக்களுக்காகவும் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி அமைதி வன்முறையிலிருந்து மனம் திரும்பி நாம் இந்த உலகத்திலே பாருங்கள் எல்லா மக்களையும் சிநேகிக்க வேண்டும், சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே திருமறையிலே தெள்ள தெளிவாக சொல்லுகின்றார். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அமைதியை விரும்புகின்ற ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமாம்? தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் பல நிலையிலே நினைக்கின்றான். ஆனாலும் அந்த இடத்திலே பாருங்கள் ஆண்டவர் தாவீதோடு இருந்து எல்லாவற்றுக்கும் மேம்படுத்தி ஒரு புதிய உறவை கொடுக்கின்றார். மனம் திரும்ப அழைக்கின்ற ஒரு வாழ்வை நாம் பார்க்க முடிகின்றது. அமைதி சூழலிலே ஆண்டவர் வன்முறையிலிருந்து மனம் திரும்ப ஒரு புதிய வாழ்வை தந்திருக்கின்றார். இந்த கால வேளையிலே நாம் மனம் திரும்பி வன்முறையிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரோடு நாம் உறவாடுவோம் என்று சொன்னால் வாழ்விலே இந்த உலகிலே நாம் மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பிள்ளைகளை வன்முறை தூண்டாதபடி நாம் வளர்க்கின்ற போது இந்த பிள்ளைகள் திருவசனமாகிய வசனத்திலே ஆட்கொள்ளப்படுகின்ற போது இந்த உலகத்திலே பாருங்கள் அமைதியாளர்களாக ஆண்டுடைய நற்செய்தியாளராக மாற முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக பார்க்கின்ற போது அமைதி வன்முறையிலிருந்து நன்மை செய்ய நம்மை அழைக்கின்றது. அமைதி வன்முறையிலிருந்து நம்மை நன்மை செய்ய அழைக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. நன்மை செய்கின்ற மக்களாக ஆண்டவர் வாழ இந்த கால வேளையிலே நம்மோடு இடைபடுகின்றார். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது தீமை செய்யாதபடி நன்மை செய்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அமைதியற்ற உலகிலே இறைவன் நம்மை நன்மை செய்ய அழைக்கின்றார். எங்கு பார்த்தாலும் கொலைகளும், எங்கு பார்த்தாலும் கொள்ளைகளும், மனிதனிடத்திலே இன்று அன்பற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிறருக்கு நன்மை செய்ய வேண்டியவன் தீமை செய்கின்ற மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த கால வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இறைஜனமே, நாம் அமைதியற்ற உலகத்திலே நன்மை செய்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அந்த ஒரு வாழ்வு நமக்குள் காணப்படுகின்றதா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கின்றது, உங்களை துன்பப்படுத்துவர்களையும் ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள், உங்களை துன்பப்படுத்துகின்ற மக்களையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம், நம்முடைய வாழ்விலே பாருங்கள் அவர்களை சபிக்காதபடி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கின்றது, சமாதானமாக வாழுங்கள், சமாதானமாக வாழுகின்ற மக்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. சகோதர நன்மையை செய்கின்ற மக்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். சமாதானமாய் வாழ்கின்ற போது நீங்கள் உலகத்திலே பாக்கியவான்கள் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 9 சொல்லுகின்றது. வாழ்விலே மேன்மையான நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒருவரோடு நன்மை செய்கின்ற மக்களாக, ஒருவரோடு
ஐக்கியம் கொள்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த கால வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள், திருமுறையிலே யோசேப்புடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அவனுடைய வாழ்வை பார்க்கின்ற போது சகோதரர்கள் மூலமாக அந்த யோசேப்புக்கு தீமையான ஒரு வாழ்வு காணப்படுகின்றது. ஆனால் யோசேப்போ நன்மை செய்கின்ற மனிதனாக காணப்பட்டான். பாருங்கள், இங்கே பார்க்கின்ற போது அவன் நன்மை செய்ய நினைக்கின்றான் யோசேப்பு, ஆனால் சகோதரர்கள் தீமை செய்கின்றார்கள், வன்முறை இழைக்கப்படுகின்றது. இறைவன் ஆனால் அந்த யோசேப்பை கைவிடவே இல்லை. பாருங்கள், எகிப்திலே அதிபதியாக உயர்த்தப்படுகின்றான். தான் இருக்கும் உயர்வு நிலையிலே தன்னை சந்திக்க வந்த சகோதரர்களிடத்திலே நன்மை செய்கின்றவனாக அந்த இடத்திலே பாருங்கள், தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தார்கள், அவனை வன்முறையிலே தூண்டுவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பு இறை பயத்தோடு காணப்பட்டான், எகிப்திலே உயர்ந்தவனாக காணப்பட்டான். அந்த இடத்திலே பாருங்கள், தீமை செய்யாதபடி தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான் என்று சொல்லி திருமறையிலே பார்க்க முடிகின்றது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது பாருங்கள், யோசேப்பை போன்று இந்த உலகத்தில் நாம் நன்மை செய்கின்ற மக்களாக வாழ்கின்ற போது வாழ்விலே பாருங்கள் மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். அருமையானவர்களே, இந்த ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே கத்தார் வீரர் பெர்ஷிமின் என்கின்ற ஒரு மனிதனுடைய செயல் மிகவும் பாராட்டத்திற்கு உரியது. அது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, ஒலிம்பிக்கிலே உயரம் தாண்டுதல் இறுதிப் போட்டியிலே கத்தாரின் பார்ஷீம் என்பவரும் இத்தாலியின் கியான் மார்க்கோ ரம்பேரியும் தங்கத்துக்காக கடுமையாக அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள். இருவரும் தங்கத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆவலோடு காணப்படுகின்றார்கள். இருவரும் 2.37 மீட்டர் உயரம் தாண்டினார்கள். இருவரும் சம நிலையிலே காணப்பட்டார்கள். இப்படி இருக்கின்ற போது யாருக்காவது ஒருவருக்கு தங்கத்தை பரிசாக கொடுக்க வேண்டும். இருவரும் சம நிலையிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கு சொல்லப்படுகின்றது, 3 முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் இந்த 3 வாய்ப்புகளில் நீங்கள் யார் அதிகமாக உயரம் தாண்டுகின்றீர்களோ அவர்களுக்கு இந்த பரிசு கொடுக்கப்படும் என்று சொல்லி பாருங்கள். ஆனாலும் இந்த நிலையில் கூட அவர்கள் சமமாகத்தான் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது அருமையானுடைய பிள்ளைகளே, அங்கே பார்க்கின்ற போது 2 பேரும் சமநிலையிலே இருக்கின்றார்கள். இறுதியில் இத்தாலிய வீரர் தம்பேரி காயம் காரணமாக பின்வாங்குகிறான். இங்கே பார்க்கின்ற போது அவன் சொல்லுகிறான், நான் பின்வாங்கிறேன் என்று சொல்லி. காயத்தின் காரணமாக இத்தாலிய வீரன் சொல்லுகிறான், நான் பின்வாங்கிறேன் என்று சொல்லி. ஆனால் கத்தார் வீரன் பார்ஷீம் செய்த காரியம்தான் மிகவும் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருந்தது. பாருங்கள், தனக்கு தங்கம் கிடைப்பதற்கு உறுதியாக இருக்கிறது அறிகின்றான். ஆனால் போட்டி அமைப்பாளரிடத்திலே நானும் பின்வாங்கினால் என்ன செய்வேன் என்று சொல்லி அந்த அருமையான அமைப்பாளரிடத்திலே கேட்கின்றான். அப்பொழுது அந்த அமைப்பு ஆளர் சொல்லுகின்றார், இந்த பரிசு உங்கள் 2 பேருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் என்று சொல்லுகிறான். பாருங்கள், உண்மையாகவே அந்த இடத்துல பாருங்கள், நினைத்தால் அவனுக்கு தங்கம் பரிசாக கிடைத்திருக்கும். ஆனால் அவன் சொல்லுகிறான், நானும் போட்டியிலிருந்து பின்வாங்குகிறேன் என்று சொல்லி பின்வாங்கினான். பாருங்கள், 2 பேருக்கும் பாருங்கள் இந்த பரிசானது சமமாக பகிர்ந்து அளிக்கப்பட்டது. ஆம், நன்மை செய்கின்ற போது வாழ்விலே மேன்மை உண்டு. எல்லா மக்களும் மேன்மையாக நினைத்தார்கள். மனித நேயத்தோடு மனசான்றோடு அங்கே கியான் மார்க்கோ காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. எல்லா நிலையிலும் போற்றப்பட்டான். அமைதியில் இருந்து ஒரு வன்முறையை நாம் தூண்டாதபடி அமைதியோடு இந்த உலகத்தை வாழ்கின்ற போது எல்லா மக்களாலும் போற்றப்படுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த கால வேளையிலே அமைதி நிறைந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வன்முறையாளர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கின்ற விதத்திலே இந்த பிள்ளைகள் எப்படி இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? திருமறை சார்ந்த உண்மைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோமா? பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா? இந்த கால வேளையிலே அருமையான பெற்றோரே, அருமையான சின்னம் சிறார்களே, அருமையான வாலிப பிள்ளைகளை, நீங்கள் உங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்காய் வாழ்கின்ற போது, இந்த உலகத்தில் நன்மை செய்கின்ற மக்களாக வாழ்கின்ற போது நம் குடும்பங்கள் நம்முடைய வாழ்வுகள் எல்லாம் மேன்மையாக மாற முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த ஒரு வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்படி வாழ்கின்ற போது இந்த உலகத்தை நாம் நன்மை செய்கின்ற போது இந்த உலகத்திலே போற்றுகின்ற மக்களாக, எல்லாராலும் மிகவும் நேசிக்கப்படுகின்ற மக்களாக வாழ முடியும். இந்த வன்முறை அற்ற ஒரு உலகமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் உலகத்திலே பிற மக்களுக்கு நன்மை செய்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இறுதியாக பார்க்கின்ற போது அமைதி வன்முறையிலிருந்து அன்புடன் வாழ வழிகாட்டுகின்றது. அமைதி வன்முறையிலிருந்து அன்புடன் வாழ வழிகாட்டுகிறது. பாருங்கள் அருமையானவர்களே, ஒரு இறையியலாளர் சொல்லுகின்ற போது, மக்கள் பிறக்கிறார்கள், உழைக்கிறார்கள், வாழ்கிறார்கள், ஆனால் அவர்களை அதிக நாட்கள் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பது வன்முறை அல்ல, அன்பு ஒன்றே. அன்பு ஒன்றே, வன்முறை அல்ல, அன்பு ஒன்றே என்று சொல்லி இறையியலாளர் சொல்லுகிறார். பாருங்கள், அமைதி அன்பை நமக்கு தருகிறது. அன்பு எங்கேயோ அங்கே அமைதி உண்டு, வன்முறை இல்லை. இன்று மனிதன் அன்பற்றவனாக அலைந்து திரிகிறான். அன்பு உயர்வை தரும், அன்பு அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும் என்று சொல்லி பார்க்க முடிகின்றது. நாம் அன்போடு வாழ்கின்ற போது, சக மக்களிடத்திலே பழகுகின்ற போது நம்முடைய வாழ்விலே இயேசுநாதரை காண முடியும்.
அன்பை இந்த உலகத்திலே பறைசாற்ற வேண்டும். இன்று யாரிடத்திலும் அன்பில்லை. கிறிஸ்தவ ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வில் கூட இன்று அன்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவரை குறை கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஒருவருடைய வாழ்விலே நாம் சில நேரங்களில் நாம் காயம் கட்டுகின்ற, காயத்தை உண்டு பண்ணுகின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவோ ஆண்டுடைய நற்செய்தியை எத்தனை ஆண்டுகளாக பெற்றிருக்கின்றோம். ஆனாலும் இன்று நம்மிடத்திலே அன்பு என்கின்ற குணம் இல்லாமல் நாம் வன்முறையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அதை விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்களை பார்க்கின்ற போது, யூதா இஸ்ரவேலிலே பாவத்தினால் அவர்களது தேசம் அழிக்கப்படுகின்றது. இதனால் மக்கள் அடிமைகளாக்கப்படுகின்றார்கள், கைதிகளாக மாறுகின்றார்கள், அந்நியராக அலைந்து திரிகின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அன்பை காண்பிப்பதற்காக, மீட்பை தருவதற்காக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகின்றார். சகரியா 8ஆம் அதிகாரம் 15 வசனத்திலே, நன்மை செய்வேன், பயப்பட வேண்டாம், அன்பு காட்டுவேன், பரிவு காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாழ்விழந்திருந்த யூத ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு வாழ்வை நாம் திருமுறையிலே பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட பரிவு காட்டுகின்ற ஆண்டவர் சொல்லுகின்றார். சகரியா 8ஆம் அதிகாரம் 12 வசனத்திலே, அன்பு காட்டும் இறைவன் என்ன செய்கிறான்னு சொன்னான், அந்த மக்களுக்கு திராட்சை செடி தனது கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், வானம் பனியை தரும், இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரத்துக்கு கொண்டாடுவார்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அன்பும் கரிசனை கொண்டவராக வாழ்வு பெற்றார். வாழ்விழந்து காணப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டு காணப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் வாழ்விலே அன்பு கிடைக்கும், நீங்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ முடியும் என்கின்ற ஒரு அறைகூவலை திருமுறையிலே ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். பாருங்கள் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் உண்மையாக பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பாருங்கள் ஆண்டவர் தந்திருக்கின்ற ஆசீர்வாதம் என்கின்ற ஒரு மேன்மையான வாழ்வு நமக்கு கிடைக்கும். மத்தேயு நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, இயேசுவின் நற்செய்தி அன்பை தந்தது, இயேசுவின் நற்செய்தி அன்பை தந்தது. அங்கே அந்த அதிகாரத்திலே பார்க்கின்ற போது, கலங்கின சீஷர்களுக்கு ஆண்டவர் அன்பின் மூலமாக நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி, நான் தான் பயப்படாதுங்க என்று சொல்லி சீசர்களுக்கு வாழ்வு கொடுத்து அன்பை மாதிரியாக காண்பித்தார் என்று சொல்லி திருமுறையை சொல்லப்பட்டிருக்கின்றது. கொந்தளிப்பின் மத்தியிலும் ஆண்டவர் அமைதியை கொடுக்கின்றார். திருமுறையிலே பார்க்க முடிகின்றது. இந்த கால வேளையிலே கொந்தளிப்பின் மத்தியிலும் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் இந்த உலகத்திலே பாருங்கள் அமைதி இல்லை, எங்கு பார்த்தாலும் மனிதனிடத்திலே அன்பில்லை. இன்று ஒவ்வொரு நாளும் மனிதன் அமைதியற்றவனாக இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பை பெற வேண்டிய மனிதன் அன்பற்றவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அன்பு குடும்பத்திலே மகிழ்ச்சியை தருகிறது. நாம் குடும்பம் மகிழ வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் அன்பாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆண்டவரிடத்திலே அதிகமாக நாம் நட்பு உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்த கால வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அன்பை எதிர்பார்க்கின்ற ஒரு சமூகத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் பிறரிடத்திலே அன்பும் கரிசனை உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஒரு முறை அன்னை தெரசாவிடம் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தவுடனே ஏதாவது நாட்டிற்கு பேச வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். அன்னை தெரசாவிடத்தை கேட்கிறார்கள், நாட்டிலே நீங்கள் நாட்டிற்காக எதையாவது சொல்ல வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார் என்று சொல்லி அவர் சொன்ன பதில் என்ன என்று சொன்னால், இஃப் யூ எக்ஸ்பெக்ட் பீஸ் இன் த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் கோ டு யுவர் ஹோம் அண்ட் லவ் யுவர் ஃபேமிலி. இந்த உலகிலே அமைதியை நீங்கள் விரும்பினால் முதலில் உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், உங்கள் வீட்டில் உள்ளோரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை தெரசா சொல்லுகிறார். முதலிலே நீங்கள் அமைதியாக வாழ விரும்பினால் உங்கள் வீட்டில் உள்ள மக்களிடத்திலே அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசா அங்கே சுட்டி காட்டுகிறார். பாருங்கள் இதனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்களிலே அன்பு பெருக வேண்டும். இன்று பிள்ளைகளிடத்திலே அன்பில்லை, கணவனிடத்திலே அன்பில்லை, இன்னும் நம்முடைய வாழ்விலே அன்பில்லை. ஒருவருக்கொருவர் முகம் கோணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவ ஜீவித்துக் கொண்டிருக்கிற அருமையுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் வாழ்விலே அன்பென்கின்ற ஒரு வாழ்வு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரே ஒரு உண்மையான சம்பவத்தை கூறி நான் இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை முடிக்கலாம் என்று சொல்லி ஆசிக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகளை 12 வயது சிறுமி எலிக்காய்ச்சல் மூலம் பாதிக்கப்பட்டு மரண தருவாயிலே இருக்கின்றாள். தாய் தந்தை உள்ளம் உடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். மருத்துவமனையிலே எலிக்காய்ச்சல் மூலமாக பாதிக்கப்பட்ட இந்த சிறுமி மருத்துவமனையில் இருக்கின்றார். அந்த கட்டில் அருகிலே தாயும் தகப்பனும் என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். மகளே, இறுதியாக உனக்கு என்ன தேவை இருக்கின்றது, நான் அதை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி தகப்பனார் மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு கேட்கிறார்கள். உணவு வேண்டுமோ, உடை வேண்டுமோ, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அந்த அருமையான இடத்திலே பாருங்கள் தன்னுடைய தகப்பனார் அந்த சிறுமி இடத்திலே கேட்கின்றார். அப்பொழுது அருமையான பிள்ளைகள் அந்த சிறுமி சொல்கின்றாள், தாயினுடைய வலது கையை பிடித்து
பிடித்தும் தன்னுடைய தகப்பனுடைய வலது கையை பிடித்தும் ரெண்டு பேருடைய கையையும் இணைத்து விட்டு சொல்கின்றார், நீங்கள் 2 பேரும் அன்பாக இருந்தால் போதும் என்று சொல்லி அவருடைய உயிர் அப்படியாக பிரிகிறது பாருங்கள். தாயும் தந்தையும் அப்படியே கண்கலங்கி வேதனையோடு கண்ணீரோடு அந்த இடத்துல பாருங்கள், தன்னுடைய பிள்ளைக்கு அன்பை கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி வேதனையோடு சிறுமி மரித்து போகின்றார். இனிமேல் இந்த உலகத்திலே அன்போடு வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுடைய வாழ்வு பாருங்கள் ஆண்டவருக்காக ஓடினார்கள். அந்த சிறுமி மூலமாக ஒரு அன்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த கால வேளையிலே தேவ ஜனமே, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுநாதர் நம்மை வலிமையுள்ள ஒரு மனிதனாக மாற்றுகிறது. வலிமை சேர்க்க அமைதி ஆயுதமாக கொண்டு செயல்படுகின்ற போது வாழ்விலே மேன்மை உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் அதை எதிர்பார்க்கின்றான். வன்முறை நிறைந்த உலகத்திலே அமைதியோடு அன்போடு வாழ்கின்ற போது நம்முடைய குடும்பங்கள் உலகத்திலே செழுமையாய் மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கின்ற போது வன்முறைகள் எல்லாம் உலகத்திலிருந்து மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அமைதி வன்முறையிலிருந்து மனம் திரும்ப செய்கிறது. அமைதி வன்முறையிலிருந்து நம்மை நன்மை செய்ய அழைக்கிறது. அமைதி வன்முறையிலிருந்து அன்புடன் வாழ வழிகாட்டுகிறது. அந்த ஒரு சிந்தனையோடு அந்த ஒரு வாழ்வோடு உலகத்திலே ஆண்டவருக்காய் பயணிப்போம். வன்முறையை இல்லாத ஒரு கிராமமாக இந்த உலகத்திலே நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் சொல்லுவோம். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அந்த ஒரு சிந்தனையோடும் ஆண்டவருக்காய் பயணிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய திருச்சபை இந்த உலகத்திலே பாருங்கள் மேன்மையாய் மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த ஒரு ஒப்படைப்போடு அந்த ஒரு பயணிப்போடு இந்த உலகத்திலே வாழ்வோம். கடவுள் தாமே தொடர்ந்து நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அமைதியை குறித்த அருட்செய்தியை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமை உள்ள கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர் தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நம்முடைய தொழுகைக்கு நிறைவாக 71வது ஞான பாடலை சேர்ந்து பாடுவோம். ஞான பாடல் 71. மோட்ச லோகநாதரே, நித்திய நேசம் உள்ளோரே, ஜீவ கோடிகள் எல்லாம் தேவரீரின் செய்கையாம். 71வது ஞான பாடல். Nitya
ஜெபம் செய்வோம். சமாதான காரணராக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, தீமையும் அமைதியற்ற சூழ்நிலை நிரம்பி இருக்கிற அந்த உலக வாழ்க்கையிலும் ஆண்டவர்களுக்கு அமைதியை தந்து அமைதியோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வழிகாட்டுகிற கிருபைக்காக நாங்களும் போற்றுகிறோம். கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றிருந்தும் உள்ளான வாழ்வில் அமைதி இல்லை என்று சொல்லி அமைதிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலம் சுவாமி, ஆண்டவராக தேவரீர் எங்களுக்கு அமைதியை தந்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற அமைதி உலகத்தால் கொடுக்க முடியாததும் எடுக்க முடியாததுமான அமைதி. உம்முடைய அமைதியை பெற்றிருக்கிற நாங்கள் பிறர் அமைதி பெறுவதற்கான வாய்க்கால்களாக செயலாற்ற நேரங்களை வைத்திருக்கிற அன்புக்காக கடவுளை போற்றுகிறோம். தம்முடைய தாசன் மூலமாக கடவுள் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த அனுபவங்களிலே வளர்கின்ற ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் தாம் எங்களுக்கு தருவீராக. இந்த நாடனுடைய தொழுகையிலும் பங்கு பெற்றிருக்கிற எல்லா மக்களையும் கடவுள் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மக்களும் இந்த தொழுகையின் வழியாக வருகிற மேன்மையாகிய சமாதானத்தை உள்வாங்கி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்பிக்கையோடு வளர்வதற்கு எல்லாம் வல்ல கடவுள் துணை செய்ய நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். எல்லா ஜனங்களையும் உடைய அருமையான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தீமைகளுக்கும் பாடுகளுக்கும் கண்ணீர்களுக்கும் வேதனைகளுக்கும் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி தெய்வீக சமாதானத்தோடும் சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். ஒரு தொழுகை நேரத்தை கடவுள் ஈவாக எங்களுக்கு தந்தீர், உமக்கு நன்றி. பங்கு பெறுகிற வாய்ப்பையும் கடவுள் தந்தீர், உமக்கு நன்றி. நாங்கள் இதிலிருந்து விடுபட்டாலும் விண்ணகத்தின் ஆண்டுடைய பிரசன வழிநடத்தலும் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கும் என்கிற நம்பிக்கையில் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர் கிருபையாக தந்திருக்கிற புதிய வாரத்தினுடைய நாட்களிலும் ஆணுடைய பேரூரில் நாங்கள் கண்ட கடவுளுக்கு நன்றி சொல்கிற வாய்ப்பை தாரும். எல்லாரும் கடவுள் ஆசீர்வதியும். தெய்வீக சமாதானம் தம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். கர்த்தரதன் மூலமாக மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் கேட்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தனைகளையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியருமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போது உங்களோட நிலைத்திருக்க கடவுது.